தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 17வது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் ஜூலை மாதத்துடைய 26ஆம் நாளாக இன்று மரியன்னையுடைய பெற்றோர்கள் புனித சோக்கீன் அன்னம்மாள் அவருடைய விழாவை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்திலே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை 17வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையை முதியோர் தினமாக கொண்டாட திருவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இல்லங்களிலே வாழுகின்ற நம்முடைய தாத்தா பாட்டிகளுடைய ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக இன்றைய நாளிலே நாம் அனைவருமே மகிழ்வோடு கொண்டாட முதியோருக்கின்ற ஒரு தினம் இந்த நாள் தான். காரணம், அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் இறை அருளை தங்களுடைய வாழ்நாள் முழுமையாய் பெற்றிருந்தார்கள். கடவுளுடைய வரத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதான் புனித சோக்கீன் அன்னம்மாள் என்ற அந்த பெயருக்கே கடவுளுடைய ஒரு தனிப்பட்ட வரம் பெற்றவர்கள் என்றுதான் அர்த்தம். அந்த அளவுக்கு எல்லா நாளுமே அவர்கள் ஜபத்திலும் தபத்திலும் புண்ணியத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை சொந்தமாக்கி கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் புனித சோக்கீன் அன்னம்மாள். அவருடைய வாழ்விலே அருமையான மகளை அன்னை மரியாவை அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்விலே கடவுளுடைய பேரன்பால் நிரப்பப்பட்டவர்கள். ஒரு பெருகிய ஒரு இந்த நாளிலே அவர்களை நினைவு கூறுகின்றோம். நம்முடைய இல்லங்களிலே இன்றைக்கு முதியோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் அவர்களை பராமரிக்கின்றோம். இன்னைக்கு நிறைய முதியவர்கள் இன்னைக்கு அனாதை இல்லங்களிலே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகி கொண்டே போகிறது. வெளிநாட்டிலும் சரி மற்றும் நம்முடைய நாடுகளிலுமே இந்த முதியோர் இல்லங்கள் அதிகமாக கொண்டுதான் போகின்றது. காரணம், எங்கும் தனிமையாக நான் வாழ வேண்டும், நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்விலே யாரும் எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, எதுவும் எனக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு நிறைய பேர் முதியோர்களை சுமையாக இன்றைக்கு பாரமாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆகத்தே இந்த சூழ்நிலை இந்த விழாவை அவருடைய நினைவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். அது நம்முடைய முதியோருக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை ஆண்டவர் கொடுக்க முடியாமல், குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் பெற்றோரை பேணி பாதுகாக்க, பிள்ளைகள் பெற்றோருக்குரிய தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்க, எங்களை வளர்த்து ஆளாக்கி நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் நாம் ஏணிப்படியை ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. எந்த ஏணியிலே நான் இன்றைக்கு ஏறி வந்தோம், நிறைய பேர் அந்த ஏணியில ஏறி வந்து மேலே வந்த பிறகு அவர்கள் கண்கள் குருடாகி போய்விடுகிறது. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் புத்தி கெட்டு இருக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோரை கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் அவருடைய குரலை கேட்காமல் இருக்கிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகள், தங்களுடைய மனமோன போக்கில செல்லக்கூடிய பிள்ளைகள். ஆனால் பழமொழி புத்தகம் அருமையாக நமக்கு சொல்லுகிறது, உன் தாய் தந்தையை நீ பேணி பாதுகார் என்று. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இரட்டிப்பான உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றது. அவ்வாறாக முதியோர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே பொதுக்காலத்துடைய இந்த 17வது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு வாழ்விலே நீ எதை முதன்மையாக தேட வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை, விண்ணரசை தேடு, இறையாட்சியை நீ தேடு என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தேடுகின்ற அந்த உள்ளங்களிலே ஒரு நிறைவு இருக்கும். தேடல் உள்ள அந்த உயிர்களுக்கே வாழ்வில் ருசி இருக்கும். ஆக எங்கும் தேடல் தேடல் தேடல். இன்றைக்கு எதை தேடிக்கொண்டு மனிதா நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? உன் வாழ்க்கையிலே எதை நீ தேடுகிறாய்? பணத்தையா, பொருளையா, பொன்னையா, அல்லது பதவியா, அல்லது பட்டத்தையா? எதை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய்? நில் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே முதல் வாசகத்திலே சாலமோன் தாவீதினுடைய வாரிசாக அரச பொறுப்பேற்று மிக சிறப்பாக அந்த எருசலேம் தேவாலயத்தையும் அவர் கட்டி முடித்திருக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் அவருக்கு தோன்றி, என்ன வர வேண்டுமெனாலும் நீ கேள் என்று கேட்கிறார். சாலமோன் பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, உடல் சுகத்தை கேட்கவில்லை. இன்றைக்கு நாம கேட்கணும்னா இன்னைக்கு எவ்வளோ ஒரு லிஸ்ட் போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துருப்போம், ஆண்டவர் இதெல்லாம் நிறைவேற்றித்தாங்க என்று. ஆனால் சாலமோன் அப்படி கேட்கவே இல்லை. அருமையாக ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார், மக்களுக்கு நீதி வழங்க, நன்மை தீமை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தரலும்.
அத்தை ஒரு ஞானத்தை தான் அவர் கேட்கிறார். சாலமோன் என்று சொன்ன ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஞானத்தை எனக்கு தாரும், நன்மை தீமை பகுத்தறிய. கடவுளுடைய செவி கொடுக்கக்கூடிய அந்த இதயத்தை அவர் கேட்கின்றார். கடவுளுக்கு செவி கொடுக்கக்கூடிய அந்த இதயத்தை எனக்கு தாரும். எவ்வளோ நம்பிக்கையான அந்த வார்த்தைகள். உன்னோட ஆண்டவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு நீடி ஆயிலையோ உனக்கு செல்வத்திலையோ நீ கேட்கலையே, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யார்? சாலமன் கேட்டது. உடனே அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார், சாலமன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. நிறைய பேர் நான் இவ்வளோ ஜெபிச்சேன், திரும்புறம் போனேன், 1 வருஷம் போனேன், 2 வருஷம் போனேன், 3 வருஷம் கோயிலுக்கு போகிறேன், நான் திருப்பலிக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. ஏன்? அது ஆண்டவருக்கு நம்ம கேட்குறது சில வேளையில் பிடிக்காது. ஆனால் இங்கே சாலமோன் கேட்ட உடனே பார்க்குறாரு. நான் சுயநலத்துக்காக கேட்டான் இல்லை, மக்களுக்கு நீதி வழங்க. காரணம் இந்த பழைய ஏற்பாட்டு அந்த நூலெல்லாம் அந்த நீதி, அதுதான் ரொம்ப முக்கியமாக. இந்த அன்புக்கும் நீதிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒரு நீதியோடு இருந்தாலே அங்கே அன்பு இருக்கும், குடிகொள்ளும். அப்படிப்பட்ட அந்த நீதி அவன் கேட்குறாரே என்று கடவுள் ஆச்சரியத்தோடு விருப்பத்தோடு அவருக்கு அது எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு ஞானத்தை மட்டுமே நீ கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே உனக்கு நான் செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதில்லை. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நீ கேட்ட இந்த வரத்தினால உனக்கு உன்னை போல இன்னைக்கு யாருமே இந்த உலகத்தில் இருக்க போறதில்லை, இனி இருக்க போறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அவனுடைய அந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் கண்டிலனே. மலைகளிலே ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் கண்டிலனே. உள்ளத்தில் உள்ளானடி அதை உணர வேண்டுமெனே, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி பாடுகின்றான். காரணம் அந்த உள்ளம்தான் பெரிது. மனித வாழ்வில் அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று கடவுள் இங்கு பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். கேட்ட அந்த ஒரு காரியத்தை உடனடியாக நிறைவேற்றுகிறார். நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுவார், மார்க்க நற்செய்தி 11:24, நீங்கள் கேட்பதற்கு முன்பே பெற்றுக்கொண்டோம் என விசுவாசிகள் என்றுவார். அதே நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுவார். அத்தகைய ஒரு இறை நம்பிக்கை இங்கே நான் சாலமோனிடத்தில் பார்க்குறோம். கடவுளிடத்தில் அவர் கேட்ட காரியம் அப்படியே பிடிச்சி ஆண்டவருக்கு உகந்ததாயிடுச்சு. நற்செய்தியில் படிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு பாலன் இயேசு வளர வளர உடல் வளர்ச்சி ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார். இன்னைக்கு எப்படி உகந்தவரை வாழ முடியும்? கடவுளுக்கும் நமக்கும். அதான் இன்னைக்கு கேள்வி. நான் உகந்தவராக இருக்கிறேனா? உமக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கிறேனா? உன்னுடைய பார்வையில் நான் நலமானதை செய்கிறேனா? எல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் நடக்கும். உண்மையிலேயே அந்த நீதி, அந்த உண்மை, அதை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அறிவு வேண்டும், பெரிய வளர்ச்சி வேணும். ஆனால் அதே சமயத்தில் எது முக்கியத்துவம்? நீதி, இந்த அன்பு, உண்மை, நேர்மை. அத்தைப்பட்ட ஒரு உள்ளத்தை நம்ம வாழ்வில் கொண்டு இருக்கிற பொழுது பலன் கொடுக்கக்கூடிய நிச்சயம் நம்ம இருப்போம். அதைத்தான் சாலமன் வாழ்க்கையில் பார்க்குறோம். அத்தை ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த நீதி, மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஞானத்தை, அருளை ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறார், உடனடியாக கொடுக்கிறார். தாமதிக்கல, அப்புறம் பார்க்கலாம், யோசிக்கலாம், எல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. இன்றைக்கு நாம் எதை கேட்கிறோம்? எந்த மனைவியோடு கேட்கிறோம்? யாருக்காக கேட்கிறோம்? சுயநலத்துக்கா? வேண்டாம், பிற நலத்துக்காக. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையே நீங்கள் நாடுகள் என்று சொன்னது போல விவிலியத்தினுடைய நற்செய்தியுடைய ஒரு பொன் விதியாக நாம் பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். அவருடைய ரோமியர் 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம், சகோதர சகோதரிகளே கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். பாருங்க, கடவுளிடம் அன்பு கூறுவர்கள், அந்த நீதி, இந்த அன்பு எங்க இணைஞ்சு போதோ, எங்க அவர் குரலுக்கு செய்முடுக்கிறோமோ, அவரை திட்டத்துக்காகவே உழைக்கிறோமோ, அதான் இறை திருவிழா. பாருங்க, கடவுளுடைய திருவிழா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கடவுளுக்கு எது உகந்தது, கடவுளுடைய திருவிழா என்ன, அதை நம்ம அறியணும். பவுலுடைய அருமையை சொல்வார், பிலிப்பிய மண்டலம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்ல, கிறிஸ்துவை அறிதலாகிய அந்த ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருது என சொல்வார் பவுலுடையார். கமாலியிட்ட அது சட்டம், திருச்சட்டம் படித்தவர். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவை அறிதலே
ஒப்பற்ற செல்வம். வேற ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் செல்வம். இயேசு அறியணும், இயேசு அன்பு செய்யணும், இயேசுக்காகவே வாழணும். அவருடைய வாழ்ந்தார், நற்செய்தியை அறிவித்தார், சான்று பகர்ந்தார். அதான் இந்த 2ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லுகின்றார். இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் விண்ணரசுக்கான அந்த உவமைகளை பற்றி சொல்கிறார். 3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று புதையல், இன்னொன்று முத்து, மூன்றாவது வலை. வலை என்று சொல்லுகிறது, வலை கடலில் வலை போட்டால் எல்லா மீனும் உள்ள வரும். நல்ல மீன் வரும், கூல மீன் வரும், கெட்ட மீன் வரும், எல்லாம். ஆனால் என்ன செய்வாங்க? அதை பிரித்தெடுப்பார்கள். எது தேவை என்பது நிச்சயம். வானதூர் மத்தியில் ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார். வலையில் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் உள்ளே வருவார்கள். அந்த வலையில் யாரும் பிரிக்க ஆண்டவர் பிரித்தெடுப்பார். நல்ல வேவையோ கூலையான மீன், கெட்ட வேணும். இப்போ நம்முடைய வாழ்க்கைனா எப்படிப்பட்டவர்கள்? நிச்சயம் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுப்பார். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நல்ல செயல்கள் எது, கெட்ட செயல்கள் எதை செய்திருக்கோம், நிச்சயம் தீர்வு உண்டு. ஆண்டவர் உணர்த்துகின்றார். இறையாட்சியிலே நிச்சயம் அவர் முன்னாடி நான் நிற்க வல்லவராக இருப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறையாட்சி விண்ணரசு புதையலுக்கு ஒப்புடுகிறார். எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தையே என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளுகின்றார். இன்றைக்கு எவ்வளவு புதையலாக, இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை என் புதையல், இயேசுவே எனக்கு வாழ்வு, இயேசுவே எனக்கு மீட்பர், அவரை நான் அடைய எல்லாவற்றையும் நான் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆண்டவரை நான் பெறுவதற்கு, என் கடவுளை, என் மீட்பரை நான் கண்டுகொள்வதற்கு எல்லாவற்றையும் நான் இழப்ப தயார். அதுதான் அந்த ஒரு ஆற்றல். அதைத்தான் நான் பார்க்குறோம். முத்து எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை வாங்குவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விருப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர் என்று நாம் நல்லதை செய்ய, நலமானதை செய்ய, பிறரை மையப்படுத்திய ஒரு சாட்சிய வாழ்வுக்கு வாழ ஆண்டவர் என்று நம்மை அழைக்கின்றார். ஆக முதியோர் தினமாக இன்றைக்கு சொக்கீன் அன்னம்மாளுடைய இந்த திருநாளிலே எந்த அளவுக்கு வயதிலே மூத்தவர்களை இன்றைக்கு கவனிக்கின்றோம், பராமரிக்கின்றோம், சிந்திப்போம். நம்முடைய வாழ்விலே கடவுள் மேலான கொடைகளை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் மீது கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவர்களாக நாம் வாழுகிற பொழுது கடவுள் நம்மை மென்மேலும் உயர்த்துவார் என்ற ஒரு உன்னதமான ஒரு செய்தியை இன்றைக்கு விண்ணரசு, அதான ஒரு இறையாட்சி இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிற மாறாக உங்கள் உள்ளத்திலேயே கடவுள் அரசு இருக்கு என்று சொல்லுகிறார். அப்ப உள்ளத்தான் அந்த கடவுள் அரசு, உள்ளத்துல தான் ஆண்டவர் தங்குகின்றார், உள்ளத்துல தான் ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அந்த இறை அரசுடைய மதிப்பீடுகள் நம்முடைய உள்ளத்துல நிச்சயமாக இருக்கிறது. அந்த அன்பு, கனிவு, இரக்கம், கருணை போன்ற அந்த நற்பண்புகளிலே நாம் என்றும் வாழ இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒவ்வொருவருக்கு அமைய ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, பொதுக்கால இந்த 17வது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இதோ விண்ணரசை தேடுங்கள், விண்ணரசுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஒவ்வொரு நாளும் விண்ணரசை சம்பாதிங்க என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அன்பு வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களிடமுள்ள இருக்கக்கூடிய திறமைகள், எங்களிடமுள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகள் அனைத்தையுமே நாங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு வாழ்வு, நீதான் எங்களுக்கு மீட்பு. ராயப்பரோ ஆண்டவரே, யாரும் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடமென்றோ உள்ளன என்று இந்த நிலை வாழ்வுக்கான விண்ணரசுக்கான அந்த பயணத்திலே இதோ நாங்கள் அனைவருமே பயணம் செய்யக்கூடிய திருவை என்று திருச்சபை எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஆக நாங்கள் அனைவருமே அந்த விண்ணரசை நோக்கி பயணிக்க உம்முடைய கிருபையை தருவீராக. உம்முடைய ஆற்றலை, அந்த சாலமோனிடத்தில் ஞானத்தை கேட்டது போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுக்கு இறை ஞானத்தை தாரும், இறை ஆற்றலை தாரும், இறை மகத்துவத்தை நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், இன்னைக்கு அநேக போராட்டங்கள் மத்தியிலே நீதியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக, குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, விண்ணரசுக்கான அந்த வாழ்விலே ஒவ்வொருவரும் உழைப்பதற்கு தேவையான எல்லா ஆற்றலும், இறை நம்பிக்கையும் அதே எங்களுக்கு நீரே புதையலாக, நீரே எங்களுக்கு முத்தாக, நீரே எங்களுக்கு வாழ்வாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படி சாத்தானுடைய தொழுகளிலிருந்தும் அழகிய கட்டுகளிலிருந்தும் இன்னைக்கு அநேக குடும்பத்தார் சிக்கி உழந்து பிரச்சனைகள், வேதனைகள் தாங்க முடியாமல் உணர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே விண்ணரசுக்கான இந்த பயணத்திலே என்னாலும் உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து ஒவ்வொரு வழிநடத்தும்படி இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் அமைதிக்காக, சமாதானத்திற்காக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் அனைத்தையும் நிறைய ஏற்று முதியோர் தினத்தை கொண்டாடக்கூடிய எங்கள் உள்ளங்களில் அனைத்து முதியோர்களையும், குறிப்பாக அனாதை இல்லங்களிலே, கைவிடப்பட்ட இல்லங்களில் இருக்கிற அநேக ஆசிர்வதிக்கும்படியாக, உடல் உள்ள அமைதியை அவர்களுக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.